மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம் உங்கள் அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி வேலன்டைன் டே. இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால், திருமணம் முடிக்கின்ற வயசு எப்போது, எனவே அந்த திருமணம் இருக்கின்ற வயதிலே ஏற்பட போகிற பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்கலாம், ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டால், அதை ஏதாவது ஒரு உபகரணத்தை எடுத்துக்கொண்டால் திருப்பி 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 நாங்கள் வருடக்கணக்காக அந்த உபகரணத்தை பயன்படுத்த அந்த உபகரணம் பழுதாகி போய்கொண்டிருக்கும். எனவே அந்த உபகரணத்தை நாங்கள் என்ன உதாரணமாக ஒரு மோட்டார் பைக்கு ஒரு காரை எடுத்துக்கொண்டால், தொடர்ச்சியாக ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு காரை ஒரு மோட்டார் பைக்கை வைத்திருந்தால் அது அடிக்கடி பழுதாகக்கூடிய செலவு, அது திருத்ததுக்குரிய காசு சரியாக முடியும். அதே நேரத்திலே ஒரு 4 வருடமோ 5 வருடத்துக்கு ஒரு முறை நாங்கள் புது புது வாகனங்களை மாற்றுகின்ற போது நீண்டகால போக்கிலே ஏற்படுகின்ற செலவை எங்களாலே குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோலதான் எங்களுடைய திருமண வாழ்வில் ஒருவர் திருமணம் முடிக்க வேண்டிய ஐடியல் சரியான வயசு எப்போது என்றால் 21க்கும் 30க்கும் இடையிலே. எனவே 21க்கும் 30 வயசுக்கும் இடையில். எனவே 30 வயசுதான் ஒருவர் திருமணம் முடிக்க இருக்கின்ற காலத்தினுடைய கடைசி வருடங்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவருமே 30 வயசுக்கு உட்பட்டவர்கள். 30 வயசு என்றால் எவ்வளவு விரைவிலே திருமணம் முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவிலே திருமணத்தை முடியுங்கள். ஏனென்றால் இதன் பிற்பாடு எனக்கு வருகிறார்கள் 42 வயசுல திருமணம் முடிக்க இருக்கிறார்கள் வருகிறார்கள். நேற்று கூட ஒரு அன்பர் என்னை வந்து சந்தித்து சொன்னார், டாக்டர் உங்களுடைய வயசு என்ன? 42. நான் சொன்னேன், திருமணத்தை விரைவிலே முடியுங்களா? இல்லை டாக்டர், 3ஆம் மாசம் 5ஆம் மாசத்துக்கு தான் திருமணம் போகிறது என்று. அதே நேரத்திலே 60 வயதுடைய தம்பதிகள் கூட திருமணம் முடிக்க இருப்பது எனக்கு தெரியும். எனவே முக்கியமாக உங்களுடைய திருமண வயசு 30 வயசாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னாலே போகதான் காலம் பின்னி போகின்ற போதுதான் எங்களுக்கு பலதரப்பட்ட நோய்களும் ஏற்படும், பலதரப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படும். முக்கியமாக பிரச்சனை என்று சொல்லுகின்ற போது இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, கூட நேரம் மனைவியுடனோ பெண்ணுடனோ பாலியுடன் வைத்துக் கொள்ள முடியாது. அதே நேரத்தில் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், விந்து முந்துதல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படக்கூடியதாக இருக்கு. எனவேதான் இயல்பானவர்கள், அதாவது இதே நேரத்தில் அம்மா அப்பா அம்மா பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார், பல பேர் கேட்கிறார்கள், வயது போனவர்கள் பெண்கள் பல பேர் கேட்கிறார்கள். எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்திலே திருமணத்தை முடித்து வையுங்கள். நானும் கூட என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கின்றேன், 30 வயசு வருகின்ற போது எல்லாருமே கட்டாயமாக திருமணம் முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஒன்று, காலம் பிந்திய திருமணம் காரணமாக பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். முதலாவது. இரண்டாவதாக, உங்களுக்கு தெரியும், இப்போதைய காலம் என்பது ஒரு மிகவும் ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்ட், வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நவநாகரிக உலகத்திலே நாங்கள் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றபடியினாலே காலம் பிந்துகின்ற போது, ஐயோ எனக்கு காலம் பிந்தி விட்டது, என்னுடைய ஆண்குறி வேலை செய்கிறதா அல்லது என்னுடைய பெண்ணுறுப்பு ஒழுங்காக வேலை செய்கிறதா என்று சொல்லி போட்டு ஒரு கால் பாயுடனோ அல்லது ஒரு ஆணுடனோ அல்லது ஒரு பாலியல் தொழிலாளியுடனே போய் நீங்கள் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. எனவே அனைவருக்கும் இது ஏற்படும் என்று நான் சொல்லவில்லை. திருமணம் 30 வயசுக்கு மேலே திருமணம் முடிக்காவிட்டால் நீங்கள் பாலியல் தொழிலாளியுடன் செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கனபேருக்கு ஏற்படலாம். அதன் பிற்பாடு பாலியல் சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே இது மட்டிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவதானமாக இருப்பது மிகவும் முக்கியம். எனவே இவை எல்லாவற்றையுமே தவிர்ப்பதற்கு நாங்கள் சொல்வது என்னவென்றால், 30 வயசுதான் கடைசி எங்களினால் திருமணம் முடிப்பதற்கு. எவ்வளவு காலத்துக்கு முதல் மற்றும் முந்தைய காலம் என்றால் 21 வருடங்கள். அதுக்காண்டி போய் டாக்டர் கல்யாணம் முடிக்க சொல்லிவிட்டாரு 18 வயசுல திருமணம் முடிக்க முடியாது, அது பிழை. எனவே திருமணம் முடிக்கின்ற வயது சரியாக 21க்கும்
30க்கும் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும். நான் கார் வேண்டி, நான் பஸ் வேண்டி, அல்லது நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல வேலைக்கு வந்து திருமணம் முடிப்பேன் என்று சொல்லி வயது போக 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 கடைசியில் உங்களாலே செக்ஸ் வைத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் திருமணம் முடித்த அந்த பெண்ணுடன், உங்களுடைய மனைவியுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு யாராவது 30 வயசுக்கு மேற்பட்டவர் என்றால் மிக விரைவிலே உங்களுடைய திருமணத்தை முடியுங்கள். திருமணம் முடித்த பிற்பாடு நான் இவர்கள் பல பேரை சந்தித்திருக்கிறேன். அவர்களுடைய மனநிலையிலே பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், இந்த செக்ஸுக்கும் இந்த மனநிலை ஆரோக்கியம், மென்டல் ஹெல்த், ஹெல்தி மென்டல் ஹெல்த் என்று சொல்லுவோம், ஆரோக்கியமான மனநிலை சுகாதாரத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இவர்கள் தாங்களாகவே யோசித்துக் கொள்ளுகிறார்கள், எனக்கு இப்போது 42 வயசாகிவிட்டது, 45 வயசாகிவிட்டது, என்னுடன் என்னாலே மனைவியுடன் இருக்க முடியாது, கூட நேரம் இருக்க முடியாது என்று யோசிச்சு கொண்டுதான் இவர்கள் இந்த ஃபர்ஸ்ட் நைட் அல்லது முதலிரவுக்கு செல்லுகிறார்கள். அவ்வாறு செல்லுகின்ற போது உங்களுக்கு தெரியும், இந்த ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் என்று சொல்லுவோம். இந்த ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் காரணமாக என்ன நடைபெறுகிறது என்றால், முக்கியமாக நடக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த அவர்களை அறியாமலேயே அவர்கள் மனைவியுடன் ஒரு நிமிடம் 2 நிமிடம் கூட இருக்க முடியாத தன்மை ஏற்படும். எனவே வயசுக்கு மீறி 30 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மனநிலை, உங்களுடைய மனநிலை ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். ஒருபோதுமே நெகட்டிவாக எதிர்மறையாக சிந்திக்காதீர்கள். என்னுடன் பாலியல் உறவு மேற்கொள்ள முடியாது என்ற சிந்தனை உங்களுடைய மூளைக்குள்ளே வரவே கூடாது. அப்படி ஒரு சிந்தனை உங்களுடைய மூளைக்குள்ளே வருமாக இருந்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பாலடைந்துதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நாங்கள் ஒருபோதுமே திருத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். எனவே இதை நீங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது. எனவே 30 வயசுக்கு மேலே திருமணம் முடிப்பவர்கள் மனநிலை ஆரோக்கியத்துடன் திருமணத்தை மேற்கொள்ளுங்கள், திருமணத்தை முடியுங்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு உலகம் முழுவதுமே உங்களுக்கு வைத்தியர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்காக. இந்த நேரம் உங்களுக்கு தெரியும், என் நேரமும் தொலைபேசி எடுத்தால் நான் கட்டாயமாக அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறேன். இது அவசர வேலைகள் இருக்கின்ற போது மட்டும்தான் நான் சொல்லுவேன், பிந்தி எடுங்கள் என்று. எனவே இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். எனவே ஒருவருக்கு மனநிலை ஆரோக்கியம் என்பது இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளுடன் மிக நெருங்கிய நெருக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒன்று. எனவே நான் இன்று சொல்லுகின்ற உங்களுக்கு செய்த செய்தி மெசேஜ் என்னவென்றால், நேரத்துக்கு திருமணம் முடியுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேரத்துக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள். வேற வேற கதைகளை யோசிச்சு கொண்டிருந்து போட்டு பிள்ளைகளுடைய திருமணத்தை பிற்போட வேண்டாம். கடைசி வயசு 30ஆகத்தான் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே 30 வயசுக்கு மேற்பட்டவர்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எம்முடன் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பவர்கள் வாட்ஸ்அப்பினூடாக 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அல்லது 0777 35 62 45. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி வேலன்டைன் டே. நன்றி, வணக்கம்.